ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வறுத்து விட்டாச்சுங்க. வெள்ளை அவலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், 2 அவலுமே சேர்த்துக்கலாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவல் வந்து ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய், ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேங்க. முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துடலாங்க. முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சிடலாங்க. இதில் ஒரு டம்ளர் அவளுக்கு 3/4 டம்ளருங்க வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனியாக கரைச்சிடலாங்க. பாகு பதம் தேவையில்லை, கரைஞ்சா போதும். அந்த கேப்பில் வந்து நம்ம இதை வந்து ஒரு குருணை பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சிடலாம். பாருங்க, ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ அதே பேன்லேயே இந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் திருகலுங்க, அதையும் இதில் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் வந்து 3 ஏலக்காங்க. நம்ம அரைச்ச இந்த பவுடரையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிடலாங்க. இப்போ லட்டு பிடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அவல் லட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க.